உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கு. நவம்பர் மாசத்துல பாத்து உங்களுடைய ராசி அதிபதி இப்ப எங்க இருக்கா தெரியுமா? ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காருங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்தா இப்ப சொந்த வீட்டுல இருக்காரு. அப்படிதான் உங்களுக்கு சொன்னாதான் புரியும். எதுலயுமே நேரு வழியில போவாங்க. எதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க. ஒரு ராசில இருந்து பாருங்க 4ஆம் இடத்துல குரு உச்சங்க. ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே குரு உச்சத்துல உட்காந்துருப்பாரு. சூப்பரா உட்காந்துருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல கேது பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. எதுல? சுக்கிரன் ஆட்சி பலம், சூரியன் வந்து நீசமங்க ராஜயோகத்துல உட்காந்துருப்பாரு. குரு உச்சம், சனி பகவான் 7 சனியை பாதிக்க விட மாட்டார். அவ்வளவுதான். உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா 7 சனியோட தாக்கம் இப்ப கொஞ்சம் குறையும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பலன் உங்களுக்கு 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசம். அதுல எல்லாருமே அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு. நல்லா பாத்துக்கணும். குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல அதிக கிரகம் பயணிக்குது. அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துக்கிட்டு பலருங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த மாசங்க. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. எப்போதுமே சரி மேசராசிக்காரங்க பாருங்க நல்ல நேர்மையான குணம் மேசராசியில் நிறைய இருக்கு. எதுலையுமே நேரு வழியில போவாங்க. எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க. தைரியமான குணமும் தன்மானமான குணமும் பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. எப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் மேசத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், என்ன எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒண்ணு இல்லை, இவங்களை ஒரு வேலையை நம்பி கொடுங்க, அந்த வேலையை சூப்பரா கச்சிதமா முடிக்கக்கூடிய ஒரே ராசினா மேசராசி தான். அப்படிப்பட்ட மேசராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு. இந்த மாசத்துல முக்கியமான கிரகம்னா ஆட்சி உச்சத்துல இருக்குங்க. இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி கண்டிப்பா சேனல்ல பாக்குறேன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறேன், நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. இந்த மாசத்துல என்னென்ன யோகத்தை கொடுக்க போறாரு கிரகம் இப்ப எங்கெங்க எந்தெந்த கிரகம் எங்கெங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாருங்க 4ஆம் இடத்துல குரு உச்சங்க. ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே குரு உச்சத்துல உட்காந்துருப்பாரு. சூப்பரா உட்காந்துருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல கேது பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. எதுல? சுக்கிரன் ஆட்சி பலம், சூரியன் வந்து நீசமங்க ராஜயோகத்துல உட்காந்துருப்பாரு. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல விரைய சனின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 ரசனில விரைய சனி போயிட்டு இருக்கும்பாங்க. இதுல ராகும் குருசாரம், சனி பகவான் குருசாரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு யோகமான டைமா இருக்கு பாருங்க. நவம்பர் மாசம் யாருக்கெல்லாம் திசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சரியாந்திர யோகத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாசத்துல 2 கிரக பயிற்சி தான் மாறும். ஒண்ணு சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி ஸ்ட்ரைட்டா 8ஆம் இடத்துக்கு செவ்வாயோட சேர்ந்து வந்துடுவார். சூரிய மங்கள யோகத்துல வந்து உட்காந்துருப்பாரு. அடுத்து சுக்கிர பகவான் 25ஆம் தேதி அப்புறம் பயிற்சி ஆகும். இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி இப்ப எங்க இருக்கா தெரியுமா? ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காருங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்தா இப்ப சொந்த வீட்டுல இருக்காரு. அப்படிதான் உங்களுக்கு சொன்னாதான் புரியும். இப்ப வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் நிறைய விஷயம் இருக்குல்ல. சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறது எப்படி, ஒரு வாடகை வீட்டுல இருந்து இருக்கிறது எப்படி, எப்படிப்பட்ட பலன் கொடுப்பாரு. எதுலையுமே நீங்க வச்சதான் சட்டம். எதுக்குமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நான் மேசராசி இன்னமும் சொல்றேன், தைரியத்தை மட்டும் விட்டாதீங்க. எந்த ஒரு கெட்டது வந்தாலும் இப்ப உங்களுக்கு தூக்கி அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய மாசம் இந்த நவம்பர் மாசம் பாத்துங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்க. எல்லாத்துக்குமே கர்மா இருக்குது. அது எப்ப வேலை செய்யும்? உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இந்த புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காதுப்பா, இதுல போப்பா, இதுல போவாப்பா, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய கர்மா. அதனாலதான் நம்ம எல்லா மாத பலன் கொடுக்கும் போது, எல்லா கிரக பயிற்சி கொடுக்கும்போது தயவு செய்து ஒரு பொது பலன் பாருங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம். ஏன்னா சில பேர் சொல்றாங்க மேசராசி நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம்.
ஏன்னா செவ்வாய் ஆட்சியில இருக்காரு. இனிமே கெட்டதை மட்டும் தயவு செய்து சிந்திக்காதீங்க, நீங்க நல்லதை மட்டும் சிந்திங்க. அதான் சொல்லிட்டேன், இனிமே உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கு. நவம்பர் மாசத்துல பாத்து குரு உச்சம், சனி பவன 7 சனியை பாதிக்க விட மாட்டார். அவ்வளவுதான். உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா 7 சனியோட தாக்கம் இப்ப கொஞ்சம் குறையும். ஏன்னா நல்ல நேரம் நெருங்குது. இது ஏன் நீங்க மிஸ் பண்ணணும்? ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை வருமான பொருளாதார கண்டிப்பா ஒரு சங்கடத்தை 45 நாள் நீங்க சந்திச்சிருக்கணும். கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்றேன். 45 நாள் உங்க வாழ்க்கையில பொருளாதாரம், வருமானம், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, குடும்பம், இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல்லு வலி, எப்படி பல்லு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மை, வேலை உத்தியோகத்தை நிறைவேறு தடைய பாக்குறது, வேலை உத்தியோகம் கிடைக்காம நிறைவேறு தடுமாறுறது, இது மாதிரி அமைப்புல பார்த்தது யாருன்னா நீங்க தாங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா லாப வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்துச்சோ இதை கேட்டு பாருங்க. மார்ச் மாசம் வந்து லாப வருமானம் கையில நின்றுச்சா கேளுங்க மேசராசியை. இல்லைன்னு சொல்லுவார். மூத்த சோட பிரச்சனை பாத்தீங்களா? ஆமாம் பாரு. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியலையா? ஆமாம் பாரு. ரொம்ப நாள் கேஸ் போயிட்டு இருக்கா? அது எதெல்லாம் எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு கேஸ் நீங்க அட்டன் பண்றீங்க, அவ்வளவுதான். அது திருமணமா, படிப்பா, அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதா, இல்ல இடம் சம்மந்தப்பட்டதா, இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கேஸை நீங்க பார்த்துருக்கணும், இல்ல பார்த்திருப்பீங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி ராஜா. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க எது வந்தாலும் கலங்காதீங்க. நீங்க சொந்த வீட்டுல செவ்வாய் உட்காந்துருக்காரு, குருவுடைய பார்வையில இருக்காரு, உங்களை அசைக்கவே முடியாது. உங்களை அசைக்கவே முடியாது. அதுவும் இன்னும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கும். முதல் பலனே மனசுக்குள்ள என்ன ஆசை வச்சிருக்கீங்க, என்ன ஆசை இருக்கு உங்க லைஃப்ல, அதை இந்த மாசம் எடுத்து செய்யுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. உங்க மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கோ அதை வெளியில கொண்டாங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க. குடும்ப வருமானம் திருப்திகரமா இருக்கும். வருமானத்துக்குள்ள அதிபதி சுக்கிரபகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அவ்வளவுதான். என்ன காரணம் கேட்டீங்களா? இதான் காரணம். வருமானத்துக்குள்ள சுக்கிரபகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அவ்வளவுதான். வருமான பொருளாதாரம் எங்க இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கும். இப்ப இடம் வாங்கணும், இல்ல நகை வாங்கணும், இல்ல பணம் வாங்கணும், இல்ல பொருள் எங்கேயாச்சும் கடன் கேட்டு உங்களுக்கு கடன் கிடைக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஏதோ ஒரு லோன் கேட்டிருக்கீங்க, கொஞ்சமாச்சும் நான் கடனை அடைப்பேனப்பா, எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்குது, அடைக்கலாமா? இப்ப அடைக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா இருக்கு. கவலையே படாதீங்க. இடம் வாங்கலாமா, இல்ல வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, வாங்கலாமா, இது ஆல்ரெடி வாங்கி இருக்கணும், இல்லைன்னா வாங்க போறீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. நவம்பர் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க வாங்கிடுவீங்க. கவலை வேண்டாம். இடம், பூமி, வண்டி, வாகனம் அரசாங்கம் மூலமாக யாருக்கெல்லாம் கேஸ் பிரச்சனை இருக்கோ அந்த கேஸ்ல இப்போ ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு உங்க பக்கம் இருக்குது. வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். எதை வச்சு சொல்றீங்க? வழக்குகள் முடிவுக்கு வரணும். வழக்கு யாருங்க? புதன் தானுங்க. 3க்கும் 6க்கும் வழக்கு அதிபதி அவர் தானே. அதான் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. வழக்கை சரி பண்ணி தானே கொடுத்தாகணும். சூரியன் போய் இணைகிறார். அதாவது அரசாங்கம் மூலமா உங்களுக்கு வழக்கு சரியாகும் சொல்றேன். இதான் காரணம். ரீசன் தெரிஞ்சுங்களா? எல்லா கிரகம் ஒண்ணு கூடுது, அவ்வளவுதான். வழக்குக்குள்ள ஒண்ணு கூடுது, அரசாங்க கிரகம் ஒண்ணு கூடுது. அப்ப அரசாங்கம் எது சம்பந்தப்பட்ட வழக்கா தான் நீங்க ஜெயிக்க போறீங்களே. இப்ப எழுத வேண்டியதானே மாணவ மாணவிகள் அரசாங்க வேலையை எழுதி பாருங்க, ரிசல்ட்டை பாருங்க. வந்திருக்கணும் வாரும், இல்லைன்னா ஜாதல அக்கணத்தை யாருக்கும் சூரிய தொடர்பு இருக்கோ அவங்களாம் அரசாங்க வேலை வாங்க போறாங்க. இது கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டா இருக்கு டைமிங். அரசியல், அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன். அரசாங்க வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் இருக்கும், தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் இருக்கும். வெளிநாட்டுல படிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்கலாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும், அங்கேயே வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் இருக்கு ராஜா. வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். எனக்கு விசா முடிய போகுது, எனக்கு பிஆர் கிடைக்குமா, அடுத்த கம்பெனிக்கு இப்ப அப்ளை பண்ணலாமா, இப்ப அப்ளை பண்ணி வைங்க. கண்டிப்பா வரும். இதுல மாற்று கருத்து கிடையாது. தொழில் மட்டும் நான் கவனமா பண்ண சொல்லுவேன். உங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி திருமணம் நம்பி பண்ணுங்க. பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் 16 தேதி கூடி வரலாம். என்னன்னு கேளுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும். திருமணம் சந்தோஷமா நடக்கும். நீங்க கவலைப்படாம பயணிக்கிற ராஜா. சூப்பரா இருக்கு. மெயினா கமிஷன் வியாபாரம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மருத்துவத்துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு இப்ப எடுங்க. நிறைய பேருக்கு லாட்ரி எடுத்து பாருங்க. வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா அடிக்குங்க. எத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்கீங்களோ ராசியான என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டு எடுத்து பாருங்க. இப்ப யோகம் பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் பார்க்கிறார். அடிக்க போது ஜாக்பாட் யோகம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க, எது வந்தாலும் உங்களுக்கிட்ட 4 பேர் பதில் கேட்கணும். அந்த அளவுக்கு ஞானம் உங்கள்ட்ட இருக்கும் தெரியுமா? எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட இருக்கா இல்லையா? தனியா நின்று யோசிச்சாலும் கரெக்டா யோசிக்கிறீங்க.
தன்னம்பிக்கை விட மாட்டீங்க, தன்மானத்தோட இருப்பீங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அஸ்வின்ல பிறந்தவங்க மட்டும் பாருங்க, இந்த குணம் அப்படியே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தடை, தாமன, பிரச்சனை, செலவு, குடும்பத்துல வரவுக்கேற்ற செலவு, நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா அஸ்வின் நட்சத்திரம் தான். இப்ப பாருங்க ஒரு சுப செலவு. ஏன்னா உங்களுக்கு கடன் வந்திருக்கணும், பகை வந்திருக்கும், எதிரி வந்திருக்கும், வழக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை ரொம்ப பெருமண்ட ஒரு பிரச்சனையை நீ சந்திச்சிருப்பீங்க. அஸ்வின்ல கேட்டு பாருங்களேன். ஆமா ஆமா. இனிமே நல்ல ஒரு அனுகூலமா கொடுக்குறாரு. வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது, இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, வண்டி வாங்குற யோகம் இருக்கு, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு, வெளியூர் போகக்கூடிய யோகம் இருக்கு, வேலை உத்தியோகம் நல்ல சேஞ்ச் கிடைக்குது. சூப்பரான டைம் பார்த்து. அடுத்து பரணி நட்சத்திரம். ரொம்ப நொந்துட்டாங்க. பரணில பிறந்த அனைவருமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை, என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி, என்னுடைய குடும்பத்தை தன்னை அர்ப்பணிக்க கொடுக்கணும், நல்லா நாகரிகமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. சரிங்களா? குடும்பம் தான் உங்களை பத்தி சிந்தனை இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமான ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இன்கம் ரீதியாக நிறைய கஷ்டம். சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்தீங்க. பம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை நிறைய. உடம்பு சார்ந்த பிரச்சனை, பல்லு வலி, வயிறு வலி, ஏதாச்சும் ஒரு தாக்கங்கள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது பரணி. இப்ப பாருங்க, சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், ஒரு சுப செலவு சார்ந்த விஷயம், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், எல்லாமே சூப்பரா இருக்கு பரணி நட்சத்திரம். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்க, எதிரி, பகை, கடன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கும். சந்திச்சிங்களா, சந்திக்கலையா? கேட்டு பாருங்க. காரிய வச்சு கண்டிப்பா இருந்திருக்கும். கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், குடும்பத்துல ஒரு சஞ்சலங்கள், குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா அவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு கூட உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இனிமே பாருங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, திருமண சந்தோஷம் சூப்பரா இருக்கு. நான் 14க்கு அப்புறம் ஒரு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, திடீர் யோகம் வர்றது, எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் படிப்பு கல்வியிலும் சரி, அரசியல், அரசாங்கம் சரி, சூப்பரா இருக்கு. பார்த்து